எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வேளை நானும் ஒரு ரவுடி தான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் ஒரு கட்டத்தில் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகி வந்துட்டான். இதனால மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பது மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. எல்லாத்துக்குமே பெரும்பாலும் காரணம் அவங்களுடைய Q1 சம்பந்தப்பட்ட ரிசல்ட்டினுடைய காரணங்கள் தான். ஸோ இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் யார் அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் ஷேர் ஹோல்டர்ஸ் 19% இன்னைக்கு அது ஏறி வந்திருக்கு. நியூலாண்ட் லேப் அப்படின்ற பங்கு 20% என்பது ஏறி வந்திருக்கு. ஆனந்த் ரத்தி போன்ற பங்குமே 13% ஏறி இருக்கு. பெரும்பாலும் எல்லா பங்குகளும் ஏறின பங்குகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா Q1 ரிசல்ட் சம்பந்தப்பட்ட தகவல் தான். ஆனாலும் பாருங்க, அடடா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த எலிகான் இன்ஜினியரிங் அப்படின்றது வெறும் 1% ஏறி இருக்கு. ஆனால் இந்த பங்குனுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குவார்ட்டர்களாக 73 கோடி 88 108 146 175 வருது. இப்போ சமீபத்தில் இந்த Q1 ரிசல்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்போ இவன் கீழே இருந்திருந்தானாக்கா அந்த பங்கை போய் தூக்கணுமே அப்படின்னு பல ட்ரேடர்கள் மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பங்கை போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி அவன் அந்த 300 ரேஞ்சிலிருந்து 650 ரேஞ்சுக்கு ஆல்ரெடி வந்துட்டான். ஸோ தொடர்ந்து அந்த பங்குனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ்க்குள்ளே இப்போ வரைக்கும் காமிச்சிருக்கு. அதனால தானே என்னவோ தெரியல, இன்னைக்கு சுமாரான ரிசல்ட்டு சம்மந்தப்பட்ட பங்குகள் கூட 10% 15% ஏறிடுச்சு. பாவம் இந்த எலிகான் இன்ஜினியரிங்னால பெருசாக இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னைக்கு ஏறாதுக்கு இந்த பங்கு வைக்கப்பட வேண்டியதில்லை, இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான் வைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காச்சு என்னை ஏற்றி விடாம குட்டி குட்டி பங்குகளை ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்களேயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வருஷ பீரியட்ல 52 வீக் லீவ் லோன்ல இருந்தான். அதனால ரொம்ப எசவா இருந்தது. நியூஸை வச்சுக்கிட்டு 20% ஏற்றி விட்டாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக்கும் அதே மாதிரி தான், அது இயர்லோ பக்கத்தில் இருந்தது. அதனால ரிசல்ட் தகவலை வச்சுக்கிட்டு அவனையும் வசதியாக இருக்குன்னு சொல்லி பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. இந்த ஆனந்த் ரத்தி அப்படின்ற பங்கு அவன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 52 வீக் ஹை பக்கத்தில் தான் இருந்தான். இவனையும் பிடிச்சி இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 13% என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. சகல நீ இன்னும் என் அடியை பார்த்தது இல்லையே, இப்போ நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் மார்க்கெட்டை பார்த்து பொறுமிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கும் கடந்த சில மாதங்களாக குறுக்கியின் மறுக்கியும் அவன் பாட்டுக்கு ஏறி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ பாரு என் அடியை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதமாக என் அடியை பாரு என் அடியை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரே இடத்துல குறுக்கி மறுக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஓலா எலக்ட்ரிக் கீழேருந்து திடீர்னு 15% 52 வீக் லோ பக்கத்துலேருந்து ஏறினானோ, இந்த நியூலாண்ட் லேப் அந்த மாதிரி Q1 ரிசல்ட்டுகளை காரணமாக வச்சு ஏறினானோ, அதே மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு கபி நடக்காதா? பல நாட்களாக மேலேருந்து கீழே விழுந்த மேனிக்கே கிடக்குது. ஸோ ஆல்ரெடி 50% இறங்கி இந்த ஷேரினுடைய விலை அமைதியாக ஒரு இடத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் நல்லா கொடுத்தான்னா போதும் சாமின்னு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பல ட்ரேடர்கள் இதை ஆர்ப்பாட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு ரொம்ப ஃபேமஸான பங்கு, ஃபோக்கஸான பங்கு. அதே சமயம் அடுத்தடுத்த வாரங்களில் ரிசல்ட் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்குமே இருக்குது. இவன் அந்த காலத்திலே ஒரு காலத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு பண்ண பங்கு தான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிட் முடிந்த பிறகு ஒரு முறை இந்த பங்கெல்லாம் ரொம்பவும் கீழே இறங்கி 600 ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்து கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 1600 போனால். ஸோ எல்லாமே பர்ஃபார்மன்ஸை வச்சு தாங்க நண்பர்கள் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் என்பது அவனுடைய ரிசல்ட் வரும்போது தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றதும் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பங்கு எந்த பக்கம் திரும்பினாலும் 20 to 30% அசால்ட்டாக இருக்குது. 1300 அல்லது 1000ன்னு பார்த்தாலும் ரொம்ப தள்ளி இருக்குது. கீழே அதனுடைய லோ எடுத்து பார்த்தாலும் ரொம்ப தள்ளி இருக்குது. இந்த பங்கு நீ என்ன செய்யுமோ அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இதெல்லாம் எவ்வளவு பெருமை தெரியுங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள்லாம் ரொம்ப சில பங்குகள் தான் இருக்கு. அவன் எப்போ அவனுடைய பிரேக்கை உடைப்பான்னு தெரில, அவனுடைய ரெக்கார்டை எப்போ பிரேக் பண்ணுவான்னு தெரில. ஏஷியன் பெயிண்ட் அவனுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கம்பெனிக்கு வந்த போட்டி தான்.
ஆனால் இந்த ஏயு பேங்க்குக்கு இப்போன்னு இல்லை, எப்போ போட்டி வரப்போகுதுன்னே தெரியல. ஏன்னா அது பேங்க்ல இருக்கு. ஸோ இந்த ஏயு பேங்கினுடைய ரெக்கார்டு என்ன, சமீபத்தினுடைய சில வருடங்களாக இன்னுமே அந்த ரெக்கார்டு உடையிலேயே அப்படின்னா இதுதான் அந்த ரெக்கார்டு. அது கிட்டத்தட்ட எத்த வருஷத்துல இருந்துன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சார்ட் ஓடி முடிச்சாதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய வேலையை இந்த பங்கு பண்ணியிருக்கு. ஸோ 2021 இருந்தே நீங்க கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 2021 இருந்து பெரும்பாலும் தன்னுடைய இடத்தை உடைக்க முடியாத அளவுக்கு அவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு கணக்கு வச்சிங்களேன், பெருசா ஃபெயில் ஆகாம இறங்க வேண்டியது ஏற வேண்டியது, இறங்க வேண்டியது ஏற வேண்டியது, அப்புறம் அதே மாதிரி இறங்க வேண்டியது ஏற வேண்டியது, இறங்க வேண்டியது ஏற வேண்டியது, இறங்க வேண்டியது ஏற வேண்டியதுன்னு பல்வேறு அளவுகள்ல இது வரைக்கும் அவனுடைய பெருசா அவன் ஏறியும் சாதிக்கல, பெருசா கீழே விழுந்தும் சாதிக்கல. பட் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த லோல இருந்து இந்த ஹை எவ்வளவு பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் 40%. ஸோ ஒரு வருடத்துக்கு 2 தடவையோ அல்லது 3 தடவையோ இந்த மாதிரி ஒரு 30 to 40% மூவ்மெண்ட் என்பது இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஏஷியன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் கடைசியில் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஹெவி காம்படிஷன் வந்தங்காட்டி அவனுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி கீழே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவனும் அதே மாதிரி 2021 மிக குறிப்பிட்ட அளவுகளுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தவன் தான். அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் ரிலேட்டடான தகவல்னால கீழே இறங்கிட்டு இப்போ கீழே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இது மாதிரி மிகவும் வாலட்டிலிட்டியாக பெருமை வாய்ந்த பங்குகள் அப்படின்னு இந்த ஏயு பேங்க்கும் இருந்தது, ஏஷியன் பெயிண்ட்டும் இருந்தது. இப்போ ஏஷியன் பெயிண்டினுடைய பெருமை போயிடுச்சு, அதனால முடியல. அதுக்கு காரணம் காம்படிஷன். இந்த ஏயு பேங்க்ல அடுத்தது மேலேயோ அல்லது கீழேயோ எப்போ பிரேக் டவுனோ அல்லது பிரேக் அவுட்டோ ஆகும்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த 2025 அந்த சாதனை செய்ய போறானா அல்லது 2026 அல்லது 27 என்னன்னே தெரியல. ஸோ இது போன்ற நேரங்களில் வீரர்கள் அதாவது ட்ரேடர்கள்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா எந்த ஒரு பங்குலையுமே திடீர்னு சரிவு அப்படின்றது வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜிஎம்டிசி குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பங்கு நல்லா தான் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, சமீபத்தினுடைய ஹை 420 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி இப்போ 50 days மூவிங் ஆவரேஜை தொட்டு 376 ரூபாய் அப்படின்றது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சூறாவளி அடிக்கும் போதே நாங்கள் ஸ்விம்மிங் போட்டவங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஏதாவது ஒரு நல்ல பங்கு பார்க்கறதுக்கு லோ ரேட்ல வந்து விழுந்திருக்கு, திரும்பி ஏறினா ஒரு மகிழ்ச்சியா இருக்குமேனு ஸ்மார்ட்டா ஏதாவது வாங்கி விற்க முடியுமான்னு லாபம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதுலயுமே ஸ்மார்ட்டான ஆளுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு முக்கியமான ஹையிலிருந்து ஒரு 20% அல்லது 40% அல்லது 60% இறங்கினா கூட ஒரு சேஃப்டி ஆஃப் மார்ஜின் அப்படின்றது இருக்கு. அதாவது உச்சியில் எடுத்து டக்குன்னு எடுத்தோன்னே 20% லாஸ் ஆக இருக்கு. கீழே ஏதாவது ஒரு சப்போர்ட்ல கிடைச்சதுன்னா அதிகமாக ஸ்டாப் லாஸ் போட தேவையில்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது போன்ற ஆட்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஜிஎம்டிசி இறங்குச்சு வேகமா, அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 280 ரூபா வரைக்கும், ஒரு 370 ரூபாயிலிருந்து இன்னொரு 100 ரூபாய் இறங்கி ஒரு 270 ரூபா வரைக்கும் கீழே வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமேன்னு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல வந்து கொஞ்சம் கூட தயவு தாட்சணியமே இல்லை. அவங்களுடைய ரேட்டுக்கு வந்து கீழே விழுந்தா ட்ரேடு, இல்லைன்னா எனக்கு ட்ரேடே வேண்டாம் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் 2.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருந்த இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற கம்பெனி 52 வீக் லோல இருந்து 52 வீக் ஹை போகாதா அப்படின்னு பல பேர் பஜனை பாடிக்கிட்டு விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே மேலே போனதுக்கப்புறம் உல்டாவாக மாறி மேலிருந்து கீழே வராதா அப்படின்ற மாதிரி பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நண்பர்களே, மிக மிக முக்கியமான தகவல். நம்ம ஐடிக்கு வந்து டிசிஎஸ் நம்மளை காப்பாற்றி விடல. திருப்பூரில் ஒருத்தனுக்கு தமிழே சரியா எழுத படிக்க தெரியாது, ஆனால் அவன் போய் ஹிந்தி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா அப்படின்ற கதையா இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற பங்கு ஐடி துறையில் போன வாரம் நம்மளை டிசிஎஸ் காப்பாற்றல. இந்த வாரம் ஹெச்சிஎல் டெக் நம்மளை காப்பாற்றும்னு நினச்சாக்க அது எனக்கு தெரிஞ்சு பெரிய புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னாக்கா, அது மிகப்பெரிய ஒரு லீடர் டிசிஎஸ்.
அவங்கனாலேயே பெருசாக நம்மளுடைய மார்க்கெட்டை திருப்ப முடியலனா ஹெச்சிஎல் டெக் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற கம்பெனி தன்னுடைய ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவலை முன்னிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டதில் பெரிய மாற்றம் என்பது வரல. ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இன்ட்ரிம் டிவிடெண்ட் 12 ரூபா என்பது கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் அருமையான ஒரு தகவல். அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்பதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வேறு எந்த விதமான தகவலும் வரல. ஸோ இதனால் இன்னைக்கு இந்த ஹெச்எல் டெக் என்பது ஒரு 1.5% இறங்கித்தான் இருக்கு. யோ எத்தனை தடவை மிஸ் பண்ணுவேன், கரடியே காரி துப்பிய மொமெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த மிண்டா கார்ப் அப்படின்ற பங்கு பல முறை 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ரொம்ப சந்தோஷமாக மேல் நோக்கி போகிறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் பல முறை ஃபெயிலியர் ஆகி கரெக்டாக அந்த 2 days மூவிங் ஆவரேஜ்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட இந்த மிண்டா கார்பரேட் அப்படின்றது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி நடு சென்டரில் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி கீழே அதனுடைய ரீசெண்ட் லோ பார்த்தாலும் சரி, ரீசெண்ட் ஹை என்பதை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே இந்த பங்குலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கினுடைய அடுத்தடுத்த வாரங்களில் எப்போ ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது இவன் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகிருப்பான் அப்படின்றது புரியாதபடிக்கு இருக்கு. ஸோ இப்போ பெரிய கேப் இருக்கிறதுனால கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலேயும் கீழேயும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால பை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் வந்து ஆண்டவா இவனை மேலே நல்ல பெரிய லெவலில் ஏற்றி விடணும், கிட்டத்தட்ட 20% மேலெல்லாம் ஏற வேண்டியது இருக்கு ஆண்டவா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே வந்து இந்த பங்கு இன்னும் கீழே இறங்கினாக்கா போய் பிடிக்கணும், கிட்டத்தட்ட 20% சீப்பாக கிடைக்குமே கீழே போச்சுன்னா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு குரூப் இருக்கு. இனி இந்த பங்கு என்ன பண்ண போறாங்க தெரியல. போன குவார்டரில் இந்த பங்கு வந்து ஓரளவுக்கு சாதாரணமான ரிசல்ட்டாக 74, 65, 52ன்னு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லாமல் அதனுடைய லாபம் என்பது குறைச்சு கீழ் நோக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்காகத்தான் இந்த பங்கினுடைய விலை பெருசாக ஏறாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய ரிசல்ட் இந்த பங்கை மேலே எடுத்துட்டு போகுமா அல்லது புதுசாக கீழே எடுத்துட்டு போகுமான்றது தெரியாதபடிக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அது மாதிரி பல பங்குகள் இன்னும் பெரிய அளவில் ஏறுமா இறங்குவான்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று தாங்க நண்பர்களே, ஒரே ஒரு ஷேர் யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு நண்பர் சமீபத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பதை ஒரு ஷேர் நான் வாங்க போகிறேன், இனி அது என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அவருடைய சக்தி பற்றி அவருக்கே தெரியல. அவர் சில நாட்களுக்கு முன்னாடி எந்த ரேஞ்சில் வாங்கினாரோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ற பங்கு அவருடைய காலுக்கடியிலே சுற்றி வர மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. கடவுளே எவ்வளோ பெரிய சார், அவர் வாங்கும் போதே சொல்லிட்டு தான் உள்ளே இறங்கினார், என் ராசிக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் என்பது எங்கேயும் போகாது, என் காலை சுற்றியே தான் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ற பங்கு எந்த பக்கமே போகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கே. அவருடைய ராசி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அந்த மனுஷன் பஜாஜ் ஃபைனான்ஸையும் நிறுத்தி வச்சுட்டாப்ல. ஒருவேளை அந்த மனுஷன் நிஃப்டியும் வாங்கியிருப்பாரோ, நிஃப்டி பீஸுக்கு. இது நிஃப்டியும் சமீபத்தில் ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரே இடத்துல காலை சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த 25,000 உடையாத வரைக்கும் நம்மளுக்கு மகிழ்ச்சிங்க நண்பர்களே. அது 25,000 உடஞ்சதுன்னா அப்புறம் எவனாவது சந்து பொந்துக்குள்ளெல்லாம் இருந்து நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க, 25,000 உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த சிறிய ஸ்விங் ட்ரேடர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 1 hour சார்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆண்டவா, சமீபத்தில் இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்றது இறங்கினதுக்கு சமயத்தில் அது ஆக்சுவலாக அதே லெவல்ல இருந்து ஏறவும் செஞ்சிருக்கு. இப்படி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு எந்தையாவது ஒரு ட்ரேடர்களுடைய மென்டாலிட்டி வந்து ப்ரீவியஸில் லோ வந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரேடர்களுக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் அப்படின்றது இருக்குங்க நண்பர்களே. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆடா அது இன்னைக்கு இல்லைன்னா என்ன இந்த குவார்ட்டரில் வேலை செய்யலையா, அடுத்த குவார்ட்டரில் வேலை செஞ்சுட்டு போகிறான், இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் வேலை செஞ்சுட்டு போகிறான், லாங் டேர்மில் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் பாவம் இந்த ட்ரேடர்களுக்கு தான் மன உளைச்சல். சமீபத்தில் ஏதாவது ஒரு லோவை பார்த்துக்கிட வேண்டியது, அந்த லோவை கட் ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு அந்த ஆண்டவா கட் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு பங்காக இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்றது சமீபத்தினுடைய 1 hour சார்ட்டில் 50 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு கீழே பிடிங்கிட்டு போகிறான்னு தெரில. அது வரைக்கும் அவங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க பாவம். நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான தகவல். ஒரு நண்பர் வந்து 1 கோடி போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை டக்குன்னு
1.8 கோடி, அதாவது 2 கோடி பக்கமாக மாற்றிடணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை நியாயமானது. ஏன்னு பாருங்க, அப்படி 2 கோடி பண்ணுனாதான் இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு இப்போ தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. விவசாயம் பண்ணுறக்கே ஆளு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இந்த கோபி சைடு இந்த சைடெலாம் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கு. இப்போல்லாம் 50 லட்சம் 1 கோடின்னு ஆகிப்போச்சு. ஆனால் இப்போவும் விவசாயம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வாங்கல, எல்லாம் பெருமைக்கு வாங்கி வைக்கிற ஆளுக்கு தான். விவசாயத்துக்கு வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ஹிந்திக்காரனையோ அல்லது வேற யாராவது ஒருத்தரையோ கூப்பிட்டு சல்லிஸாக அந்த இடத்த குத்தை கூடுற மாதிரி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு மிகவும் நல்ல எண்ணமாக உங்களுக்கு விவசாயம் பண்ணி பெருசாக லாபம் பண்ணிட முடியும். இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ இவருடைய யோசனை என்னென்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கி அதில் பெருசாக சம்பாரிச்சிடலான்னு நினைக்கிறாரா இல்லை ஆத்ம திருப்திக்கான்னு தெரியல. பட் அப்படி பணம் போட்டு சொந்தமாக தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. அக்ரிகல்ச்சர் லேண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த கோபி சைடு நம்பியூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு 3-4 லட்ச ரூபா இருந்ததுன்னா கூட போதும். ஒரு ஏக்கரா குத்தை கெடுக்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக இப்படி பெரிய அமௌண்ட் சொத்து சேர்த்தி ஒரு ஏக்கரா வாங்கணும்னாக்கா அதுக்குள்ளே நம்மளுக்கு தலையெல்லாம் நரைச்சு போயிடும். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி பெரும்பாலும் எல்லா குடும்பங்களுக்குமே ஏதாவது காடோ அல்லது தோப்போ வயலோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை நம்ம காப்பாற்றி கொண்டு வரது விட்டு போட்டு இப்போ போய் 2 கோடி கொடுத்து வாங்கினா நம்ம எங்கே போய் இருந்து வாங்குறது? நண்பர்களே, வயசான காலத்தில் இது தேவையா அப்படின்ற மாதிரி இந்த தீபக் ஃபெர்டிலைசர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் போட்டு வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு. அதெல்லாம் மேபி 1 hour சார்ட்டில் ஏதாவது பிரேக் அவுட் ஆகாமல் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த பங்கு சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜே 1 hour சார்ட்டில் அது பிரேக் டவுனே பண்ணல. ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு இந்த பங்கு என்பது அந்த 2 days மூவிங் ஆவரேஜை ஒட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேடர்களுடைய ப்ரெஷரை யாருமே அனுபவிக்க முடியாது. அதுக்கு தான் இருக்கிறதுல பெஸ்ட் இன்வெஸ்டராக மாறிக்கிறது. நன்றி, வணக்கம்.